ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெயின் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மால் சிமுலேட்டர் ஃபாஸ்ட் ஃபுட் கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. என்ன போட்டிருக்காங்க, யூஸ் ஜாய்ஸ்டிக் டு மூவ்னு போட்டிருக்காங்க. பண்ணி முடிச்சாச்சு. இந்த கேம் கான்செப்ட் என்னன்னா, இந்த மால் ஃபுல்லாக நம்ம தான் வந்து வச்சுருக்கோம். இதை நம்ம தான் வந்து இன்னும் நம்ம நல்லா பெருசாகணும். இந்த மால்லாம் நிறைய பேர் வர வச்சு இந்த எல்லா ஷாப்பையும் நம்ம அன்லாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம மேலெலாம் ஏற்றின்னு போகணும். பார்க்க நல்லா இருக்குது. நம்ம தான் இந்த மாலை வந்து இப்போ பெருசாக்கணும். இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. வாங்க, இந்த ஃபோன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். இங்கே தான் க்ளோத்ஸ் போட்டிருக்கு. இங்கே நம்ம போய் வாங்கணும். முதல்ல வாங்கியாச்சு, பைக் கொடுத்தாச்சு. ஓ, ட்ரெஸ்ஸையும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னு போட்டு இப்போ பைக் கொடுத்துப்போம். ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் ஆகிருக்குது. நம்மகிட்ட பாருங்களேன், 1550 தான் இருக்குது. இதுனா மேலே போகிற லிஃப்டாக. ஓ, வெளியே செம்மையாக இருக்குது பார்க்க. மணி போயிடுங்க. ஷாப்பிங் மால், ஷாப்பிங் மாலு. இதுதான் நம்ம இன்னும் நல்லா பெருசாக்க போகிறோம். ஆர்டர் போட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க எப்படிங்க வந்தது? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே போய் ப்ளேஸ் பண்ணுவோம். எங்கே வைக்கலாம்? இங்கே வைப்போம். மாதிரி நடுவில் வச்சாதான் பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இது எப்படி போய் வைக்கிறதுன்னு தெரியலையே. இது நம்ம இப்போ இல்லை ப்ளேஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஹேங் த ட்ரெஸ்ஸுன்னு போட்டுருக்குது. ஹேங் பண்ணியாச்சு. ஓ, திரும்பி அந்த ஃபோனுக்கே ஆகுறாங்க. க்ளோத் ஸ்டோர். ஸோ க்ளோத் ஸ்டோர் இஸ் ஓப்பன் ஃபார் கஸ்டமர் பிளேஸ் மவுண்டன் ஐட்டம் அண்ட் ராக் அட்ராக்ட். ஓகேங்க. இப்போ நம்ம இதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம க்ளோத் ஸ்டோர் அன்லாக் பண்ணிட்டோமா, இன்னும் நிறைய நம்ம பொருள்லாம் வாங்கி வச்சு கஸ்டமர்லாம் வர சொல்கிறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கஸ்டமரை வர. இங்கே பாருங்க, இல்லைங்க கொஞ்சம் தான் வச்சோம், அதுக்குள்ளே எல்லாருமே வராங்களே. சூப்பருங்க. இருங்க, நம்ம இன்னும் பேசாமல் இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா? ஓ, இது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. சேவ் பண்ணணும். நம்ம தான் இங்கே பில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி போடுறதுன்னு தெரியலையே. டேப் டு சேவ் கஸ்டமருக்கு. ஓ, கார்டு ஸ்வைப் மிஷின். ஸ்வைப் த மிஷின் டு ஸ்க்ரீன். டைப் ஏ பில் அமௌண்ட் டு டிஃபால்ட் கஸ்டமர் கார்டு. 2 எடுத்தாங்களா, 60 ரூபா ஆச்சு. உங்களுக்கு 90 ஆயிடுச்சு. கேஷ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் டு கிவ் சேஞ்ச் அமௌண்ட் பேங்க் கஸ்டமர். ஓகே, எவ்வளோ கொடுத்தாங்க? எந்த கேம் விளாண்டாலுமே ஒரே ஆட் கண்டெயின் பண்ணுங்க. ஒரே கடுப்பாக இருக்குங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கினே இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம உங்களுக்கு 7 ரூபீஸ் தரணும் போல. ஓகே, காலி ஆயிடுச்சுங்க. இருங்க, நம்ம திரும்பி ஆர்டர் போடுவோம். க்ளோத் ஸ்டோர் போயிட்டு இந்த பைக் கொடுத்து. நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னே பார்க்கலையே. வாங்க முதல்ல பார்த்துப்போம் எவ்வளோ காசு இருக்குன்ட்டு. ஓகேங்க, 1830 இருக்குது. சரி, நம்ம ஏதோ ஆர்டர் போடுவோம். ஜீன்ஸு போட்டாச்சு. வேறு இதே ஜீன்ஸ் கொஞ்சம் வேறு எதாவது போடலாமா? வேறு கலரில் போடலாம். அப்புறம் ஷர்ட்ஸ் பார்ப்போம். என்னங்க எல்லாம் அதிகமாக இருக்குது ஷர்ட்ஸ்லாம். சரி, ஓகே. இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறதே இப்போதைக்கு போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் இருக்குது. எந்த கலர் போடலாம்? சரி, இந்த கருப்பு கலர் போடுவோம். டாப்புன்னு போட்டிருக்கு.
ஸ்கர்ட்ஸு, வெயிட் பண்ணுங்கள், ஜாக்கெட்ஸு, பேண்ட் கோட். இது பேசாமல் கோட் போடுவோமுங்க. என்ன வாங்காமல் போயிட்டாங்கன்னா முதல்ல நம்ம இப்போதைக்கு இதை போடுவோம். இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. சர்வ் கஸ்டமர் அட் கிளாத் ஸ்டோர். உங்களுக்கு 65 ரூபா கொடுக்கணுமாங்க. எம்ப்ளாயி, நோ எம்ப்ளாயி. சரி, நம்ம தான் ஹையர் பண்ணும் போல். சரி, ஓகே. சரி, நம்ம பை பண்ணிப்போம். ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு இந்த ரேக்லேயே வைப்போம். இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? டிஷர்ட்டும் வந்துடுச்சு. பேசாமல் இன்னொரு ரேக் ஆர்டர் போட்டுடலாமா? ஆமாங்க, நம்ம இன்னொரு ரேக் ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இதிலே வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கூட வைக்கலாம்ல. இன்னொரு ரேக் ஆர்டர் போடணும். இங்கே பாருங்கள், கஸ்டமர் வராங்க. இப்படி தான் வரணும். இருங்க, ரேக்கு ஆர்டர் போட்டு வருவோம். வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இல்லை பார்த்துக்கலாங்க. டோட்டல் கஸ்டமர் 3. தெரியாமல் வீடியோ கட் பண்ணிட்டேங்க. சரிங்க, நான் திரும்பி வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம முதல்ல கஸ்டமர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அதை போய் முதல்ல பார்த்துட்டு வருவோம். பாருங்க, அதுக்குள்ளே எவ்வளோ கஸ்டமர் வந்துட்டாங்க. இதை முதல்ல நம்ம இது கஸ்டமருக்கு முதல்ல எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கார்டு 60 ரூபீஸ் ஆயிடுச்சான். என்னங்க இப்போ எல்லாருமே ஷார்ட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் கேஷ் தந்துருக்காங்க. ஐயோ, தெரியாமல் அதை கொடுத்துட்டேங்க. சரி, விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே. நம்ம 40 ரூபீஸ் தரணும். சாரி, 40னா 20. இதை வேறு தெரியாமல் கொடுத்துட்றேங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். நாங்கள் வேறு இதை மட்டும் எடுத்துன்னு போகிறாங்க. அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுங்க. நம்ம திரும்பி பேசாமல் இன்னும் கொஞ்சம் போடணும். நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ரேக் ஆர்டர் பண்ணி நம்ம போட்டுப்போம். வாங்கின வரைக்கும் நம்மளுக்கு ஓகே தான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வராங்க கஸ்டமர் வராங்க. நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலான்னு நினச்சேன். சரிங்க, முதல்ல முடிச்சிட்டே போகலாம். பேசாமல் நம்ம இதுக்கு ஒரு ஆள் வச்சிடலாங்க. நம்மளே எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ஆள் ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஆள் ஹையர் பண்ணிடலாங்க. ஃப்ளோட்லாம் முடிஞ்சிச்சான்னு பார்த்துக்கோம். முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் ஓகேங்க. டாய்லெட்டை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு ரேட்டிங் கம்மியாக போட்டுருவாங்களாம். எங்கேங்க டாய்லெட் ஓடுக்குது? நான் இது இப்போ தாங்க பார்க்குறேனே. மாலை சுற்றி பார்க்கணும்ல. என்னங்க அந்த பக்கம் போவோம். அப்புறம் வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கேம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை போடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க, சரி, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம முதல்ல இங்கே ஆள் ஒரு ஹையர் பண்ணிக்கலாம். முதல்ல வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ரேக் வாங்க முடியுமான்னு தெரில. இருங்க போய் பார்ப்போம். இந்த ரேக் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரில. இல்லை தான் போட்டுருந்தது. ரோடுங்க ரேக்கு. நம்ம 700லாம் வேணாங்க. நம்ம 300லே
2 வாங்கிப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ஐட்டம். சரி, இது ஒரு டிஷர்ட் வாங்குவோம், நிறைய பேர் வாங்குறாங்க. ஜீன்ஸ் ஒன்று வாங்கிப்போம். இதே 1000 மேலே போயிடுச்சுங்க. ஒரு ஷர்ட்டா ஸ்கர்ட் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. சரி, இங்கே டாப்புன்னு இருக்குது, அது மட்டும் வாங்கிட்டு விட்டுடலாங்க. ஆர்டர் வந்தோடனே முதல்ல ரேக் ஒன்று இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரேக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த கரெக்ட் இது வரல, ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே வைப்போம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வைப்போம். ஷார்ட்ஸு சூப்பர். ஆமாம்ல, நம்ம 2 ரேக் ஆர்டர் போட்டோம்ல, மறந்துட்டேன். இங்கே வைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வந்துடுச்சு. கஸ்டமர் வந்துட்டாங்க. இல்லைங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம் நம்மகிட்ட. இப்போ ஆனால் கம்மியாக தான் இருக்குது காசு. கொஞ்சம் இதுக்கு ஹையர் பண்ணுறது எவ்வளோ இருக்குன்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். க்ளோத்ஸ் ஹையர் பண்ணலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் தானா 1 டேக்கு? என்னங்க, சரி ஓகே. ஓகே, எம்ப்ளாயி ஹையர் பண்ணியாச்சு. அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. என்னங்க, ஓகே ஓகே. ஓகேங்க. பொறுமையாக தான் வேலை பார்க்குறாங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் 20 மினிட்ஸுக்கு ஓகே. சரி, நம்ம பேசாமல் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கம்மியாக இருக்கிறது தான் வாங்குவோம், எல்லாம் அதிகமாக இருக்குங்க. இது ஒன்று ஆர்டர் போட்டுப்போம். நிறைய பேர் ஜீன்ஸ்லாம் வாங்குறாங்க. ஜீன்ஸு போடுவோம். ரேக்ஸு இப்போதைக்கு போதும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுங்க, இது நம்ம போடுவோம். ஓகேங்க. இது என்னங்க, எல்லாமே வாங்கி இப்போ நம்மகிட்ட 30 ருபீஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, ஏறிடுச்சு. நம்ம ஆர்டர் வந்துடுச்சு போல். தூரத்துலேருந்து கூட நம்ம அந்த ரேக்கில் போகும்போது நல்லா இருக்குதுங்களா. நம்ம அந்த பிளேஸ் கொடுத்துட்றோம், அந்த தூரத்தில் கூட போகும்போது செம்ம அட்ராக்டாக இருக்குது. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இங்கே வைப்போம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இது இங்கே வச்சுருவோம். அவ்வளோதாங்க. அங்கே மேலே பார்த்தீங்களா டைம் ஓடுது, Tuesday 7:49 PM. அங்கே மால் லெவல் 4ன்னு போட்டிருக்குது. சரி ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் அன்லாக் பண்ண போகலாம் வாங்க. இதோட டே எண்ட் ஆயிடுச்சு. ஸ்டாட்டிஸ்ஃபைஸ் கஸ்டமர் வந்து 22 பேர். நம்மளுக்கு இன்கம் வந்து 2000. ஆனால் எக்ஸ்பென்ஸ் பாருங்கள். என்னங்க, நம்மளுக்கு முதல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கல, லாஸ்லாம் இருக்குது. பரவாயில்ல, இப்போ தானே ஃபஸ்ட்டு. சரி ஓகேங்க, இது இருக்கட்டும். நம்ம இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வேலை? நெக்ஸ்ட்டு இதை தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஷூ ஸ்டோர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாமா? இல்லைன்னா கிராசரி பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா அன்லாக் ஷூ ஸ்டோர் தான் போட்டிருக்காங்க. சரி, நம்ம இதே பண்ணிடலாம். இது என்னங்க உள்ளெல்லாம் இது இருக்குது, குப்பைலாம் எப்படிங்க வந்துடு உள்ள? சரி, க்ளீன் பண்ணிடுவோம். ஷூ ஸ்டோர் அன்லாக் பண்ணால் கிராசரி லைனாக நம்ம அன்லாக் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு இன்கம் வரட்டும். போன தடவை நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு, இந்த கொஞ்சம் ப்ராஃபிட் வருதான்னு பார்ப்போம் இன்றைக்கி.
நம்ம முதல்ல ரேக்லாம் வாங்கணும்ல, ஷூ ஸ்டோர் போவோம். இதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க கஸ்டமரு? 50 ரூபீஸா ரெஸ்பான்ஸ் டைம்? சரி, அதை முதல்ல நம்ம இதை பார்ப்போம். முதல்ல வாங்குவோம். ஷூக்கு ரேக்கு என்னங்க அதே 500 அதிகமாக இருக்குது. சரி, இப்போதைக்கு ஒரு இது போடுவோம். கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்கினா அந்த ஷூ வாங்குவாங்களே சில பேர், அது ஒன்று போட்டுப்போம். வேறு என்ன? இப்போதைக்கு இது போதும். இதே அதிகமாக காசு போயிடுச்சுங்க. இதே முதல்ல இந்த ஷூ ரேக்கு. ஐயோ, நம்ம தப்பாக நம்ம முதல்ல இந்த பக்கம் டர்ன் பண்ணி இங்கே வச்சுருப்போம். இங்கே வைப்போம். ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாங்கின ஷூ பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நம்ம கரெக்டாக அந்த 4 இது இருக்குது. நம்ம 4 இது ரேக்குக்கு 4 இது நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக தான் இருக்கும். cannot place item in this rack. சரி, ஓகேங்க. இதை நம்ம அப்புறமா இது பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு போட்டுருவோம். அது வேறு ரேக் வாங்கணும் போல். நான் தெரியாமல் அந்த ரேக் இப்போ வாங்கிறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. கொஞ்சம் காசு சேர்ந்தோடனே வாங்கிக்கலாம். கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? சரி, அந்த இதே ஷூ மட்டும். அலர்ட்டா? Stop the theft, go near the thief and tap on the screen to hit him. என்னங்க தெஃப்ட் வந்திருக்கான்? நம்ம எங்கே இருக்கான் எனக்கே தெரிலங்க. எங்கே இருக்கானே தெரியலையே. அதுவும் வந்திருக்காங்க. எவ்வளோ தைரியம்டா. இந்த இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் வர மாதிரியே வரான் பாருங்க. எப்படி ஓடுறான் பாருங்க. ஓடுறான் பாருங்க. அப்புறம் அடுத்த தடவை வந்துட போகிறான். நம்மளுக்கே கஸ்டமர் வரதே ஏதோ நல்ல வேலை. 13 hours 11 minutes இருக்குது. சரி, ஓகே. என்னங்க ஷூ வாங்க யாருமே வரல. ஏன் என்னாச்சு? எல்லோரும் ட்ரெஸ் வாங்க தான் வராங்க. பேசாமல் நம்ம ட்ரெஸ்ஸு கொஞ்சம் போடுவோம். வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் அதுக்கு தான் வராங்க. 2லாம் வேணாம், 1 போட்டால் போதும். காசு கம்மியாக தான் இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட்டு 2 போட்டுக்குவோம். ஷர்ட்ஸு 1 போடுவோம். இதே காசு பத்துமா? ஓகே, பத்துச்சு. காசு பேசாமல் இந்த மாதிரி இதே வாங்கி முதல்ல நல்லா காசு சம்பாதிச்சுட்டு அப்புறமா அது திறந்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் லாஸ்ட்டில் போயிடக்கூடாது. நேற்று மாதிரி லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னா டென்ஷனாக இருக்குங்க. நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணியே ஆகணும். ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு முக்கியம். ப்ராஃபிட் கெயின் பண்ணியே ஆகணும். ஆனால் ஷூ வாங்க ஒருத்தவங்களுமே வரலங்க. அதாங்க கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ இது பண்ணுமே, ஷூ வாங்க யாருமே வரலன்ட்டு. எல்லாருமே இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண தான் வராங்க. மால் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் சிமுலேட்டர் 3D ஸ்போர்ட்ஸு ஜிம்முலாம் இங்கே இருக்குது. நம்ம போக தான் நம்ம அன்லாக் பண்ணணும். இப்போயே அன்லாக் பண்ணிடக்கூடாது. சினிமா கூட இருக்குங்க. அலர்ட் ப்ளீஸ் க்ளீன். ஓகேங்க. நம்ம இந்த மாலை பெருசாக்க முடியுமா? சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. மாலை நம்ம பெருசாக்கி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிட்டு வருவோம். இவ்வளோமே ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஆட் பாட்டு அன்லாக் பண்ணு காணாது. இது க்ளீன் ஆயிடுச்சு. அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு வருவோம். ஆள் இருக்காங்க.
பேசாமல் பாத்ரூம் க்ளீன் பண்ணவும் ஒரு ஆள் போட்டுடலாமா? ஆனால் இப்போ ஆனால் கொஞ்சம் காசு சேரட்டும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஓகே, அது எப்படிங்க உடஞ்செலாம் இருக்குது? கிளாத் ஸ்டோருக்கு தான் கஸ்டமர் வராங்க, ஷூ ஸ்டோருக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. இது ஏன் ஷூ இதுக்கு வர மாட்டாங்க? நம்ம ஓப்பன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையேங்க ஷூ இது. ஓ ஷூ, ஓ இங்கே புரிஞ்சிச்சுங்க. அது ஓப்பனே நம்ம பண்ணலங்க. சரி ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏதாச்சும் வருவாங்களான்னு பார்ப்போம். எல்லாருமே அங்கே போகிறாங்க. ஓ நம்மகிட்ட சிசிடிவி அன்லாக் ஓவர் சினிமா ஹால் ஃபஸ்ட் தான். ஓகேங்க, நம்ம சினிமா ஹாலை அன்லாக் பண்ணால் சிசிடிவி பார்க்க முடியும் போல். ஓகே, ஷூக்கு வராங்க. கிளாத்து கொஞ்சம் பேர் வாங்குறாங்க, கிளாத்தும் கம்மியாயிடுச்சு. சரி நம்ம போய் ஷூ இது வாங்குவாங்களா, அதை போய் முடிச்சுட்டு வரும். என்னடா நானே பயந்துட்டுங்க கொஞ்ச நேரத்தில், ஏன்டா யாருமே வாங்க வரல அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, நிறைய பேர் ஷூ எடுக்கிறாங்க. ஆனால் 150 ரூபாவா? ஆனால் ஷூலாம் 30 ரூபான்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ரேட்லாம் ஏற்ற முடியுமான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரேட் ஏற்றுற மாதிரினா நம்ம கொஞ்சம் ஏற்றுவோம். 30 ரூபீஸ் இருக்கிறதுலாம் 50 ரூபீஸ்க்கு நம்ம வைக்கலாம்ல. என்னங்க நம்ம கடையில் எடுத்த ட்ரெஸ்ஸு போடலன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லிப்போம். ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு போகிறாரு. ஓ தெரியாமல் 9 போடுறாங்க. ஓ அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுங்க ஷூ. பரவாயில்லையே, ஷூவும் ஸ்பீடாக போடு. நம்ம என்ன பண்ணுவோம், இது ஷூவுக்கு ஒரு 1000 ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 1000 செலவு பண்ணலாம். நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு 2, அப்புறம் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுப்போம், கம்மியாக இருக்குது. ஸ்கர்ட்டு தான் நம்ம போடல, இப்போதைக்கு சும்மா போட்டுப்போங்க, அப்புறமா இதெல்லாம் பார்த்துப்போம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் காசு சேரட்டும். இது கரெக்டாக 1000 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஷூ ஸ்டோருக்கும் அப்படி போய் போட்டு வந்துடலாம் 1000 ரூபீஸ்க்கு. இது இங்கேயே போயிட்டு வேறு கலரில் போடுவோம். போதும், இப்போதைக்கு இது போதும். நம்ம இதை போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நம்மளுக்கு நல்லா காசு சேரட்டும். இந்த ஆடு வேணுங்க கடுப்பேற்று நடுவில் வந்து எந்த கேம் விளாண்டாலும் ஆட். அதே தான் இந்த இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் விளையாடும் போதும் ஆட் வந்து நிற்குங்க. சரி ஓகே, இப்போ ஷூவும் வந்துடுச்சு, கஸ்டமரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷூவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடுப்போம். இதுக்கு வேறு ரேக் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த ஷூக்கு அந்த வேறு ரேக் வாங்கிடலாம். இந்த ரேக்கில் செட்டாக. ஓ இதுவும் பாருங்கள், தப்பு பண்ணிட்டேங்க. சரிங்க, நம்ம அந்த வேறு ரேக் வாங்குவோம். வேறு ரேக் வாங்கி அதையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளீஸ் க்ளீன் டாய்லெட்டு. ஓகேங்க, அதுக்குள்ளே இந்த டாய்லெட்டு இதாயிடுச்சு. ஏங்க அதுக்கு எதாவது ஆள் வைக்க முடியுமான்னு பார்ப்போம். டாய்லெட்டுக்கு இங்கே எதாவது இருக்குதா? இங்கே எதுவும் இல்லை. டாய்லெட்டுக்கு யாராவது ஆள் வைக்கலாம். சரி நம்ம அடுத்த வீடியோவில் வைப்போம். இது நல்லா தான் இருக்குது. அப்போ அந்த டாய்லெட் நினைக்கிறேன். நம்மளுக்கு அப்போ தான் ரேட்டிங்லாம் நல்லா சொல்லுவாங்க. இப்போ இங்கே 4.90 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, உடச்சிலாம் வைக்கிறாங்க, அதாங்க. ஓகே,
நம்மளுக்கு அங்கே ஷூ ஸ்டோரில் வர கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வாங்கி முதல்ல பில் போட்டு அப்புறமா நம்ம வந்து ஒரு புது ரேக் வாங்குவோம் இந்த ஷூக்கு. வாங்க மேடம், டெய்லி வாங்க எங்கள் கடைக்கு. டெய்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆடி தள்ளுபடி மாதிரி உங்களுக்கு கம்மியாக விலையில் கொடுப்போம். நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ சம்மர் சீசன் வேறு, இன்னும் கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து வாங்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நிறைய அன்லாக் பண்ணிவிடுவோம் மேடம். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் உங்கள் பசங்களெலாம் கூட்டின்னு வந்து சினிமாலாம் வந்து பாருங்கள், கேம்ஸ்லாம் வந்து விளாடுங்க. இன்னும் 2 பேர் வராங்க, அப்படியே அவங்கக்கிட்டே வாங்கிட்டு ஒரு ரேக் மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாம். பரவாயில்லையே, நிறைய பேர் ஷூ நிறைய எடுக்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ், நல்லா இருக்குங்க. 33 கொடுக்கணுமா இவருக்கு? இங்கேயும் பேசாமல் ஒரு ஆள் நம்ம போட்டுக்கலாம். முதல்ல ஒரு ரேக் வாங்கிட்டு தான் நம்ம எதுனாலும் பண்ணுங்க. ரேக் வாங்கினா அப்புறம் அந்த 2 ஷூ வேஸ்ட் ஆகிடும், 2 செட் ஷூ. நம்ம அந்த 2 பாட்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம அந்த கஸ்டமரோட முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம ரேக் ஆர்டர் பண்ணோம். 51 ஓகே, அந்த ஷூவும் காலி ஆயிடுச்சு. இதுங்க நம்ம முதல்ல ரேக் மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி ரேக்குன்னு தெரில, பேருன்னு தெரியல. ஆனால் 800 அங்கே 800. இந்த பக்கம் டர்ன் பண்ணு. சரி, இப்படி வச்சுப்போம். இந்த சைடு வைப்போம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேர் ரேக் நினைக்கிறேன். ஆனால் 800 கொஞ்சம் அதிகம் தாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இதை போய் இங்கே வச்சுருவோம். ஏங்க ஐட்டம், இதுக்கு வராதாங்க? ஐயோ, சரி, வேறு என்ன ஆர்டர் பண்ணணுன்னு தெரில. சரி, இதையாச்சும் வைப்போம். அதுக்கு நம்ம அப்புறமா கூட cannot place item in this rackன்னு போட்டிருக்காங்க. பேர் லாக் தானுங்க, அப்புறம் எங்க ப்ளேஸ் பண்ண முடியாது தெரியலையே. இல்லை வேறு ஏதோ பேர் இது அன்லாக் பண்ணுமோ? வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். பேர் ஷூ ரேக்கு. சரி, இதையும் ஆர்டர் போடுவோம். என்ன பண்ணுறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம். இதுவும் வரலன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. இது திரும்பி ரீசேல் பண்ண முடியுமா? அப்போனா இல்லை, ரீசேல் பண்ண முடியாது போல். ஏங்க இதுவும் வரல? இதுலேயாச்சும் வைக்க மாட்டோம். போங்க, தேவையில்லை, வேஸ்ட்டாக காசு வரமாட்டேங்குது. ரெண்டும் ஒன்றா வைக்கணுமா? இல்லையே, அப்படி எதுவும் வரலையே, ஒன்றா வைக்கிற மாதிரியே காட்டல. வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு 800 வேணாம். 800 வேணாம். தெரியாமல் இதே வாங்கிட்டேன். நம்ம முதல்ல ஷூ இதுவும் முதல்ல நம்ம ஆர்டர் போட்டு நீ கொஞ்சம் காசு வர வைப்போம். இன்றைக்கி போங்க, இன்றைக்கி சேல்ஸே கம்மியாக தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணால் எப்படி சொல்லுங்கள்? ஷூ ஆர்டர் போட்டுக்கலாம். நாங்கள் நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்த நம்மளுக்கு லாஸ் தான் ஆக போகுது, ப்ராஃபிட் எதுவும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. லாஸ் தான் கண்டிப்பாக. நம்ம வேஸ்ட்டாக ஒரு 2000 கிட்ட செலவு பண்ணிட்டோம். அது ஒரு 800, அது ஒரு 900. இந்த ரேக் வாங்கினதும் வேஸ்ட்டு. பெருசாக அந்த மாதிரி ஷூ நம்ம வாங்கியிருக்க தேவையில்லை.
இங்கே இருக்க ஷூ எடுத்துன்னு போய் வைப்போம். ஏன் இந்த மாதிரி தெரில, நம்மகிட்ட பாருங்க இப்போ சுத்தமாக காசு இல்லை. முதல்ல இங்கே கஸ்டமர் இந்த ஷூ வாங்குறத பொறுத்து, அந்த ட்ரெஸ் வாங்குறத பொறுத்து தான். பாத்ரூம் போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம அந்த பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணோம், இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணல. வெயிட் பண்ணுங்கள். நினச்சிங்க அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஓகேங்க, அது எப்படிங்க உடையுது அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட்டு ஓடு 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 ஓடு. இது க்ளீனாக தான் இருக்குது. இது நாங்கள் டிஷர்ட்டு கஸ்டமர் அட் கிளாத் ஸ்டோர். பாத்ரூம் தானே இருக்காங்க, வீடியோ பார்க்கணும் போல். டோட்டல் டைம் 2 hours ஃப்ரீயாக. சரி நம்ம அப்புறமா வீடியோ பார்த்து அன்லாக் பண்ணி நான் ஆஃப்லைனில் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன். இங்கே பாருங்க ஷூ கடையில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம கஸ்டமரை வெயிட் பண்ண விடக்கூடாது, அப்புறம் ரேட்டிங் கம்மியாக போட்டுருவாங்க. இங்கே இருக்கிறவங்க நம்ம வெயிட் பண்ண வைக்கிறாங்க, நம்மளுக்கு வேலை இல்லை, நிறைய வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 25 கொடுக்கணுமா? ஓகே இருக்கு 60 rupees. ஓகேங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது. பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய லைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் நிறையா பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். பெல் பட்டன் ஆனில் வைங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ. இங்கே முடிஞ்சிச்சு போலங்க உங்கள் டைமு. உங்கள் டைம் முடிஞ்சிச்சு போல், அதனால தான் நம்மளுக்கு இங்கே கிளாத் ஸ்டோரில் வெயிட் பண்ணுறாங்கன்னு வந்திருக்கு. ஓகே, அங்கே வேறு ஷூ ஸ்டோரில் வெயிட் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம இங்கே முடிச்சுட்டு அங்கே போடுவோம். வாங்க தாத்தா வாங்க, இப்படி தான் நல்லா வாங்குவேன். ஐயோ தீஃப் வந்துட்டாங்க. எங்கே இருக்கான்னு தெரியலையே, தீஃபு. ஷூ ராக்கிட்ட போயிட்டானா? இருங்க அந்த கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டோம். தீஃப் வராங்க. அதோ போகிறாங்க. இதோ போகிறான் பாருங்க. நம்ம கடைக்கு முதல்ல வெளியே நம்ம வேறு யாரையும் ஆள் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இது வேறு நம்ம வெளியே யாரையும் ஹையர் பண்ண முடியுமா? இங்கே யாரையும் ஹையர் பண்ணுற மாதிரி இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். க்ளீன் டீட்டாலி என்னங்க, இப்போ தாங்க நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்த சைடு போல் நம்ம க்ளீன் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. எல்லாமே நம்ம ஒரே ஆளாக பார்க்க முடியுமா? என்னாச்சுங்க? உள்ளே இருக்காங்க போல். இல்லையா? வந்துட்டாங்க. ஓகே, நம்ம முதல்ல போயிட்டு கஸ்டமர் அந்த ஷூ இடத்துல வேறு ஒருத்தவங்க வெயிட் பண்ணாங்களே, அவங்களுக்கு முடிச்சுட்டு அப்புறமா அந்த டிஷர்ட் இடத்துக்கு போகலாம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம கஸ்டமர்லாம் ஒழுங்காகவே அவங்க கவனிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. முதல்ல இங்கே லீவ் ஆகும், நெக்ஸ்ட்டு பக்கத்து இடத்துக்கு ஓடு. ஓகேங்க, இப்போ இங்கே பாருங்கள் 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. வந்துட்டாங்க. ஐயோ தெரியாமல் லீவ் கொடுத்துட்டேங்க. 57. ஓகேங்க, இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. ப்ராஃபிட்டே நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் லாஸில் தான் போகுது. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்களா, 6000 மேலே நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அங்கே போன இது வந்து ஒரு 5000 ஒரு 2000 நினைக்கிறேன் போன இது. சரி ஓகேங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும். இதோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதான். இங்கேயும் காலி ஆகிடுச்சு. இங்கே காலி ஆகிடுச்சா? காலி ஆகிடுச்சுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.